அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இப்போ காய்கறி போட்டு பிரெட் ஆம்லேட் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து காய்கறி வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடானோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இதோடு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதோட 3 முட்டை கொத்தி ஊற்றி வச்சுருக்கேன். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறியும் போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இதுக்கு முட்டை போட்டிருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு தோசைக்கல் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா பரத்தி விட்டுக்கிட்டு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து எடுத்து வந்து வச்சுருக்கலாம். எடுத்து வச்சு நம்ம கலக்கி வச்சுருக்க காய்கறி முட்டையை வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து ஊற்றி நல்லா வந்து பரத்தி வச்சுருக்கலாம். பரத்தி வச்சுக்கிட்டு வந்து கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம வச்சுருக்க காய்கறி முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி மறுபடியும் இதை வந்து சிம் தீயிலே வச்சு செய்யணும், இல்லாட்டி வந்து கருகிரும். நல்லா இந்த சைடு முட்டை வெந்தோடனே திருப்பி விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வந்து பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி. காய்கறி பிரெட் ஆம்லேட்டு நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து 2 சாப்பிட்டா கூட வயிறு வந்து ஃபுல்லாகிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.